வணக்கம். இவர் தான் பிரிட்டனோட முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன். இவரை வந்து 4 போலீஸ்காரங்க இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரேட் பண்ண ஒரு போலியான ஒரு படம். ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு அவர் அப்படியே வேகமாக இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அவர் தலையெல்லாம் களைஞ்சிருக்கு. போலீஸ்காரங்களாம் அப்படியே வலுக்கட்டாயமாக இழுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதை ஒருத்தர் உட்காந்து ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை கிராஃபிக் சாஃப்ட்வேர்லேயோ ஒரு நபர் உட்காந்து இப்படி உருவாக்கலை. அதுக்கு பதிலாக இந்த ஓப்பன்ஏஐயோட நிறைய ஏஐ ஜென்ரேஷன் மாடல்கள் வந்து இருக்குது, டாலி அந்த மாதிரி. அதில் போய் ஒரு நபர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி யூகேவோட போலீஸ்காரங்களோட ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு 100-200 ஃபோட்டோஸை அந்த ஏஐ ஃபோல்டரில் அப்லோட் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி இவர் தான் போரிஸ் ஜான்சன் அப்படின்னு போரிஸ் ஜான்சனோட பலவிதமான போஸ்டில் இருக்கிற ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் மேலே ஏற்றி வச்சுட்டு அவர் வந்து இப்போது இந்த போரிஸ் ஜான்சன்ற நபரை யூகே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு படத்தை ஜென்ரேட் பண்ணுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. இப்போ நான் சொன்னதை ஆங்கிலத்தில் அவர் டைப் பண்ணி என்டர் பண்ணிடுறாரு. உடனே என்ன பண்ணுதுன்னா, இந்த ஏஐ மாடல் வந்து இப்படி ஒரு ஃபோட்டோவை வந்து எடுத்து கொடுத்துருது. இது இன்டர்நெட்டில் நிறைய பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இதை நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னா இது உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, என்ன தான் ஏஐ வந்து இப்படி நம்ம சொல்கிறத வந்து அதுவாக ஒரு உண்மை மாதிரி ஜென்ரேட் பண்ண முடிஞ்சாலும் அதுலேயும் ஒரு சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இவரோட இந்த விரலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லைட்டாக ஜூம் பண்ணி நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள். இப்போ இந்த போலீஸ்காரோட விரல், இந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரலை விட இந்த கடைசி 2 விரல் வந்து ரொம்ப நீளமாக இருக்கமே இருக்குது பாருங்கள். ஏன்னா ஏஐ ப்ரோக்ராமிங்கில் இந்த முகம் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் மொத்த உடலுடைய அந்த பாவனைகள்லாம் வந்து இன்னும் கரெக்டாக வரல. அதுவும் முக்கியமாக இந்த விரல்களை மேனேஜ் பண்ணி கரெக்டாக அந்த விரலை உற்பத்தி பண்ணி காட்டுறது, ஜென்ரேட் பண்ணி காட்டுறதுன்றது வந்து ஏஐகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை நீங்கள் வந்து இது இன்றைக்கி ஏஐக்கு இருக்க பிரச்சனை மாதிரி நீங்கள் கார்ட்டூன் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னாலும் எந்த ஒரு கார்ட்டூன்லையும் 5 விரலோட எந்த ஒரு கேரக்டருமே இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க கையில் வந்து ஒரு க்ளவுஸ் போட்ட மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த விரல்கள் வேறு மாதிரி ஒரு மனுஷன் திரும்பி இருக்கும்போது ஒரு செயல் செய்யும்போது அந்த விரலோட தன்மையை கரெக்டாக காட்டுறது, அக்யூரேட்டாக காட்டுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சிக்கலான ஒரு வேலை. அதனால் கார்ட்டூன்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் எல்லா கேரக்டரும் க்ளவுஸ் தான் போட்டிருக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓப்பன்ஏஐயில் போய் ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணேன். நீங்கள் யாருனாலும் பண்ணிக்கலாம். chat.openai.com அப்படின்னு நீங்கள் போட்டு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்ட்டும் இருக்குது, பெய்டு அக்கௌண்ட்டும் இருக்குது. நான் வந்து ஒரு $20 என்னோடய க்ரெடிட் கார்டில் பே பண்ணி ஒரு பெய்டு அக்கௌண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் இருக்கவங்களுக்கு, அதாவது ChatGPT ப்ளஸ் அக்கௌண்ட்டில் இருக்கவங்களுக்கு இந்த லேட்டஸ்ட்டான GPT-4ன்ற ஏஐ மாடலு கூடயும் நீங்கள் வந்து உரையாடல் செஞ்சுக்கலாம். ஃப்ரீ பிளானில் இருக்கவங்க இந்த பழைய GPT 3.5 கூட தான் பேச முடியும். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது ரெண்டுக்கும் இடையில வயசு வித்தியாசம் வந்து சில வாரங்கள், சில மாதங்கள் தான். ஆனால் இந்த GPT 3.5 வந்து தூக்கி சாப்பிட்ருச்சு GPT-4. அது வந்து அவ்வளோ யோசித்து சிறப்பாக வந்து பதில் சொல்லும். இப்போ நம்ம வந்து GPT-4 கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து why do we say Tamil is the oldest language in the world? இப்படி சொன்னோம்னா அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஏஐ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த பிளிங்க் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்குது. ஓகே, அது என்ன சொல்லுதுன்னா, தமிழுக்கு வந்து அதிகமான வரலாறு இருக்கிறதுனால அதுவும் ஒரு பழைய, அதாவது ரொம்ப பழமையான லாங்குவேஜ்னு தான் அர்த்தம் அப்படின்றது எல்லாத்தையும் அது இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, இது எப்படி இது சொல்லுது, இந்த டெக்ஸ்ட்லாம் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது ஒரு நபர், ஒரு நல்லா படித்த ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார், உங்கள் கூட ஒருத்தர் இருக்கார், உங்கள் நண்பரோ இல்லை உங்கள் ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் வந்து எதாவது ஒரு சந்தேகம்னா நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்பீங்க, சரியா? இப்படி சொல்கிறாங்களே ஏன் அப்படின்னு கேட்டோடனே அவர் என்ன பண்ணுவார், அவர் இதுவரையும் கற்றுக்கிட்ட, அவருக்கு தெரிஞ்ச, அவர் படித்த புத்தகங்கள், இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவரோட நினைவாற்றலிருந்து எடுத்து கொண்டு வந்து கேட்குற நபருடைய கேள்விக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு புரிகிற மாதிரி அவர் வந்து சொல்லுவார்.
இப்போ இந்த ஏஐ மாடல்ன்றது நீங்கள் இதுவரையும் நீங்கள் கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம், என்னப்பா இது ஒரு சாஃப்ட்வேர் தானப்பா, நம்ம ஒன்று சொன்னோம்னா சொல்லுது, கூகுள் அப்படி தானப்பா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். அப்படி கிடையாது. கூகுள்கிட்ட நீங்கள் போய் ஒரு கேள்வி, இல்லை பிங்கில் நீங்கள் போய் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, இப்போ நான் இந்த சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒய் வி சே தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னேன்னா, தமிழ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் வேர்ல்டு, இந்த 3 வார்த்தையும் எந்த வெப்சைட்லலாம் இருக்குது, அந்த வெப்சைட்டில் இது சம்மந்தமாக, அதாவது இந்த தமிழ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் வேர்ல்டு, இந்த 3 சேர்ந்த மணிக்கு அதிகமான எந்த வெப்சைட்லாம் இருக்குது அப்படின்றத எடுத்து ஒரு டாப் 10 வெப்சைட்டை உங்கள் கண்ணில் காட்டும். இதுதான் சர்ச் இன்ஜினுடைய வேலை. சரிங்களா? நீங்கள் ஒரு நூலகத்தில் போய், ஒரு லைப்ரரியில் போய், எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஒரு புத்தகம் வேணும், இப்போ வந்து பரமசிவம் எழுதின புத்தகங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த லைப்ரரியன் என்ன சொல்லுவார், தம்பி அந்த 4வது ரேக்கில் போய் மேலே போய் பாருங்கள் இருக்கும், ஏன்னா அங்கே தான் ஒரு புக் இருக்குன்றத அவர் சொல்கிறார். இப்போது ஒரு நபர்கிட்ட போய் பரமசிவம் வந்து இந்த திருவிழாக்கள் பற்றிலாம் என்ன சொல்கிறாரு, அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறோன்னு வைங்க. அப்போது லைப்ரரியனால் சொல்ல முடியாது, ஆனால் பரமசிவமோட புத்தகங்களை படித்த ஆளால் சொல்ல முடியும் அந்த உட்கருத்தை. சரிங்களா? இது ரெண்டும் தான் சர்ச் இன்ஜினுக்கும் ஏஐ ப்ரோக்ராம்களுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த ஜிபிடிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இந்த ஏஐக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்கச்சக்கமான ஆர்டிக்கிள்கள், அதாவது கட்டுரைகள், செய்தி வெப்சைட்டுகளில் வந்த பழைய நியூஸு, நிறையா புத்தகங்கள், விக்கிபீடியா பேஜு, இப்படி வந்து நம்ம சொல்ல முடியாத அளவுக்கான பல டெராபைட் டேட்டாவை வந்து இந்த ஏஐ மாடல் ப்ரோக்ராம் உள்ளுக்குள்ளே ஃபீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன பண்ணும்னா, பல விஷயங்களில் இருக்கிற லாங்குவேஜ் பேட்டர்ன், ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கிறது, ஒரு பதிலை எப்படி சொல்கிறது, இந்த ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு என்ன சம்மந்தம், இந்த விஷயத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தன்றது எல்லாத்தையும் அது வந்து பல முறை ஒரு பல பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டரில் அது செயல்படுத்தி வச்சுருக்கோம். அப்போ எந்த ஒரு கேள்வி, இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஏஐ கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதுகிட்ட ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம கண்ணில் அப்படி தூக்கி போடலை, அது அந்த வினாடியில் யோசித்து அதுகிட்ட ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து சம்மந்தப்படுத்தினதை வந்து அமைச்சு ஒரு மனிதர் ரிப்ளை பண்ணால் எப்படி பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். கேன் டொனால்டு ட்ரம்ப் ஆர் நரேந்திர மோடி பிகம் அ யூகே பிரைம் மினிஸ்டர், இப்படி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னாச்சு? நெட்வொர்க் எரர், என் இன்டர்நெட் போயிருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம இன்டர்நெட்டில் என்ன பிரச்சனை? ஜாக் கேசல்ன்றது நம்ம வீட்டு வைஃபையோட பேர், ஜாக் வந்து நம்ம ஜாக்கோட பேர். ஓகே, ஆக்ட் என்ன ஆகுது? ஓகே, இப்போ நம்ம இன்டர்நெட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அது வந்து யோசிக்குது கேள்வியை. டொனால்டு ட்ரம்ப்பு, ஓகே, டொனால்டு ட்ரம்ப்பாலையும் மோடியாலையும் யூகேக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, இது வந்து நோன்ற பதில். ஆனால் அது அதோட நிற்காது, ஏன் ஆக முடியாதுன்றதையும் சேர்த்து சொல்லும். அந்த சொல்லுது பாருங்கள், ஏன் ஆக முடியாதுன்னா, யூகே பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, அந்த நாட்டில் பிறந்திருக்கணுமா? அவங்களோட எம்பி ஆகணும். எம்பி ஆகணும்னா அந்த நாட்டோட குடிமகனாக இருக்கணும். இவங்க 2 பேரும் வந்து அந்த நாட்டோட குடிமகன் இல்லை அப்படின்றத சொல்லுது. இப்போது இந்த இன்ஃபர்மேஷனை ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து சொல்லலை. இது என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குற இன்புட்டை வச்சு அது என்ன தெரிஞ்சதுன்னா, யூகேயில் பிரைம் மினிஸ்டரை பற்றி ஏதாவது ஒரு கட்டுரைகள் வந்திருக்கும், ஏதோ ஒன்று வந்திருக்கும். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான், யூகேயோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுன்ற கட்டுரை எங்கேயாவது எழுதியிருந்திருப்பாங்க ஒரு நியூஸில், இதுகிட்ட ஏற்கனவே கொடுத்த ஃபீல்டில். அப்போ யூகேயில் பார்லிமெண்ட் மெம்பர் ஆகணும்னா யாராக முடியும் அப்படின்றத அது செக் பண்ணி பார்க்கும், அதுட்டு இருக்க வேறு ஒரு கட்டுரையில். அப்போ அந்த ரூல்ஸ் புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அதுகிட்ட ஃபீடாக இருக்கும் பார்த்தீங்களா. அதிலேருந்து அப்போ வந்து அந்த நாட்டு சிட்டிசனால் தான் எம்பி ஆக முடியும், எம்பி ஆனால் தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். அப்போ நம்ம இப்போ கேள்வி என்னது, டொனால்டு ட்ரம்ப்போ நரேந்திர மோடி ஆக முடியுமான்னு கேட்டிருக்கோம். அப்போ டொனால்டு ட்ரம்ப்போ யார், அவர் வந்து அவரை பற்றின கட்டுரைகள்லாம் பார்த்துட்டு, ஓ இவர் யூஎஸ் சிட்டிசன், இவர் வந்து இந்தியன் சிட்டிசன், அப்போ இவங்க 2 பேரெல்லாம் ஆக முடியாது அப்படின்றத சொல்லுது. இப்போ சொல்லிக்கிட்டே அது இன்னும் வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து
ஏஐயோடைய செயல்பாடு. அப்போது இந்த ChatGPTன்றது ஒரு நபர் கூட இல்லைனா ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் ஒருத்தர் கூட நீங்கள் வந்து உரையாடுற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்காது, இதில் சில பிழைகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாம்பிள் டேட்டா வந்து ஆஃப்லைன் சாம்பிள் டேட்டா, அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இன்டர்நெட்லேருந்து திரும்ப நமக்கு வந்து இன்டர்நெட் பிரச்சனை. ஓகே, இது வந்து இன்டர்நெட்லேருந்து தேடி கொடுக்கல. இது என்ன பண்ணுதுன்னா, அவங்களுடைய சர்வரில் ஏற்கனவே ஃபீட் பண்ண இன்ஃபர்மேஷனை தான் அதை வச்சு ஒரு பதிலை வந்து நமக்கு தயாரித்து கொடுக்குது. சரிங்களா? நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்க ஒன்று தேடணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டில் நீங்கள் வந்து சர்ச் இன்ஜின் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ElevenLabs அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த ElevenLabஸில் ஒரு இது என்ன மாதிரியான ஒரு ஏஐ அப்படின்னா, நீங்கள் யாராவது ஒருத்தருடைய வாய்ஸை, குரலை நீங்கள் உள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த குரலை இது வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த குரலில் நீங்கள் கொடுக்குற இந்த டெக்ஸ்ட் இன்புட்டை வந்து பேசும். ஸோ இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, முதல்ல என்ன பண்ணிட்டேன்னா, நம்மாழ்வார் இருக்கார் இல்லையா, அவருடைய 2-3 வீடியோக்கள் இதெல்லாம் போய் எடுத்தேன் நான் யூடியூப்லேருந்து. ஸோ இந்த யூடியூப் வீடியோ யூஆரில் காப்பி பண்ணி, சரி எதெல்லாம் வந்து யூடியூப்லேருந்து ஆடியோ டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு சொல்லி பிங்கில் தேடினேன். ஒரு சைட் வந்துச்சு. இந்த சைட் வந்து ஒரு சரியான என்ன சொல்கிறது, ஆடியோ ஃபைலை கொடுத்துட்டானுங்க. கொடுத்த நேரத்தில் நேக்கா வந்து ஒரு சின்ன வைரஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணானுங்க. நான் வந்து என்கிட்ட எப்போயுமே ஒரு ப்ரீமியம் ஆன்டிவைரஸ் எப்போயுமே இருக்குன்றதுனால அதிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன். சரி, இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஒரு 5 ஃபைலை வந்து நான் இன்புட்டாக கொடுத்துட்டேன். ஆல்ரெடி நம்மாழ்வார் வாய்ஸ் அப்படின்றதில் கொடுத்துட்டு, வாய்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கணுமா இல்லை கிளாரிட்டி எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் நான் செட் பண்ணிவிட்டு நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னா, வணக்கம், ExpiredVisam வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு இதை நான் எழுதியிருக்கேன். இப்போது வந்து ஒரு ஆடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய மைக்கை மியூட் பண்ணிவிட்டு இந்த ஆடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு அவர் நம்மாழ்வார் குரலில் எப்படி கேட்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரே ஒரு நிமிஷம், நான் இந்த மைக்கை மியூட் பண்ணிக்கிறேன். வணக்கம். ExpiredVisam வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நம்ம தம்பி மதுரை கார்த்தி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி எனது குரலில் இந்த வீடியோ போட முயற்சி செய்கிறார். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? அவர் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் இப்போ இந்த லாங்குவேஜ் மாடல் எல்லாமே வந்து ஆங்கிலத்துக்காக செய்யப்பட்டது. அதுவும் குறிப்பாக வந்து யூஎஸ் ஆக்சன்ட்னா தான் கொஞ்சம் நல்லா வரும். நான் வந்து கொஞ்சம் தமிழில் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஆனால் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதி வச்சுருக்கேன். எழுதி வச்சுட்டு இந்த கிளாரிட்டி, இந்த ஸ்டெபிலிட்டியை வந்து முன்ன பின்ன மாற்றி போட்டு அவர் குரல் மாதிரி வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுவும் வந்து மொத்தம் இந்த ஏஐ எப்படி வேலை செய்யணும்னா, நம்ம மொத்தம் எத்தனை எழுத்துக்களை பேச வைக்கிறோமோ அதுக்கேற்றமே நம்ம வந்து காசு போட்டு நம்மளை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு $5 இதில் என்னோடய கிரெடிட் கார்டில் போட்டு விட்ருக்கேன். போட்டோடனே எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, 40,000 எழுத்துக்களை தான் பேச வைக்க முடியும் என்னால். இப்போ நான் ஆல்ரெடி இந்த சோதனை ஓட்டத்தில் 232 வார்த்தைகள் எனக்கு வந்து காலி. அதை நான் நிறைய தடவை பண்ணதுனால எனக்கு இப்போது 1100க்கு மேலே காலி ஆயிடுச்சு. சரி, இப்படி நம்ம வந்து ஏஐயை வந்து நம்ம சொல்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியும். இதுவும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இதே நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சரி நீங்கள் வந்து ஏஐ வந்து இந்த மாதிரி ஒரு ElevenLabsன்ற ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ChatGPTலேயோ போய் நம்ம இப்படி ஒன்றா டைப் பண்ணி கேள்வி கேட்காம இந்த ஏஐ மாடலை ஒரு வேலையை செய்ய வைக்க முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொருளோட விலை தெரியணும், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு புதிய விதமான ஒரு சமையல் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு புது ரெசிபி தெரியணும்னு சொல்லியோ இல்லை ஏதோ ஒரு தேவையை நீங்கள் நினச்சிக்கோங்க, இன்டர்நெட்டில் நீங்கள் பண்ணணும். அந்த வேலை வந்து 10 வெப்சைட்டில் போய் நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் தேடி எடுத்து கொண்டு வந்து அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நீங்கள் ஒன்று வந்து செய்யணும். இப்போ இதுக்கு பதிலாக
AutoGPTன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போது நீங்கள் எல்லாரும் ChatGPTயை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க, அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டாக ஒருத்தர் வந்து உருவாக்கியிருக்காரு. இது பேர் வந்து AutoGPT. இது என்ன பண்ணுன்னா, இது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதில் உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம். இது என்ன பண்ணுன்னா, உங்களுடைய ChatGPT அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அதோட API கீயை எடுத்துக்கொண்டு வந்து போட்டு, API கீனா ஒரு பாஸ்வேர்டு மாதிரி, சரிங்களா, அதை கொண்டு வந்து இந்த சோர்ஸ் கோடு உள்ளுக்குள்ளே போட்டுட்டு, இந்த மாதிரி ElevenLabஸோ இல்லை மித்த AI டூல்ஸோட API கீஸ், உங்களோட அக்கௌண்ட்டோட கீஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து போட்டு, நீங்கள் வந்து ஒரு வேலையை இதுகிட்ட நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணுன்னா, OpenAI கூடயும் கனெக்ட் பண்ணும். OpenAI வந்து டோட்டலாக ஆஃப்லைனில் இருக்கிற ஒரு AI சிஸ்டம், அதால் இன்டர்நெட்டில் இண்டிபெண்ட்டாக போய் எதையும் தேட முடியாது. ஆனால் இந்த AutoGPT என்ன பண்ணுன்னா, இன்டர்நெட்டில் இருக்கிறதையும் போய் தேடி எடுத்துகிட்டு வந்து அதிலிருந்து அது எடுத்த இன்புட்டை எடுத்துக்கொண்டு போய் OpenAIக்கு உள்ளே கொடுத்து, அது என்ன அவுட்புட் தருதுன்றதை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த திரைப்படங்கள்லாம் வரும் பார்த்தீங்களா, நம்ம அயன்மேன் எல்லாம் வச்சுருப்பார் இல்லையா, ஜார்விஸ் மாதிரி. அந்த மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அது எல்லா வேலையும் இன்டர்நெட்டில் போய் செஞ்சோம், ஓப்பனையோட இன்ட்ராக்ட் பண்ணியும் நமக்கு ஒரு எண்ட் ரிசல்ட்டை கொடுத்துரும். இந்த மாதிரி இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டில் இருக்கிற விஷயங்களையும் எடுத்து அதில் இருக்கிற குறிப்பிட்ட நம்ம கேள்விக்கு ஏற்ற மாதிரியான இல்லை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோல்னு சொல்லி ஒரு 4 கோல் இல்லைனா 5 கோல்னு சொல்லிடலாம். சொல்லிவிட்டு நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அது கூகுளில் போய் தேடணும்னா கூகுளில் போய் தேடும். உங்களோட கூகுள் டாக்குமெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து ஏதாவது பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை பண்ணோம் ஸ்டெப் 2. அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் OpenAIயில் அதுவே ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ண சொன்னால் ஃபைலாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஆடியோ கிளிப் மாதிரி கேட்டிங்கன்னா ஆடியோ கிளிப்பாக கொடுக்கும். அதாவது நம்ம ஒரு சேட் மாதிரி AI கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது இல்லாமல் நம்ம உட்காந்து அந்த AI மாடலை ட்ரெயின் பண்ணாமல் இந்த AutoGPT என்ன பண்ணோம்னா மித்த எல்லா AI டூல்ஸ்கள் கூடயும் கனெக்ட் செஞ்சு இது பண்ணதுக்கப்புறம் இது பண்ணு, இது பண்ணதுக்கப்புறம் இது பண்ணுன்னு நம்ம தொடர் கட்டளைகளை கொடுத்து வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த AutoGPT தான் ரியல் வேர்ல்டு விஷயங்களுக்கு உதவ போகுது. உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கோ இல்லைனா பலருடைய வேலைகளுக்கு உதவுறதுக்கோ வந்து இந்த AutoGPT பேஸ்டாக பண்ணலாம். இது ஃபுல்லாக ஓப்பன் சோர்ஸ். உங்களுக்கு அடிப்படையில் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா பைத்தானை இன்ஸ்டால் பண்ணி இந்த சோர்ஸ் கோடை எடுத்து போட்டு உங்களுடைய API கீ எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து AI சம்மந்தமாக அடுத்த சில வீடியோக்களை நான் போடுறேன். பார்த்து உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி. இது ExpiredVisam. நான் மதுரையிலிருந்து கார்த்திகேயன்.